விஜய் வந்து அன்ப்ரூவ்டு. இப்ப இவ்வளோ நேரம் நீங்க பேசுனீங்க. திமுகவுடன் சேரும்போது உங்களுக்கு வந்து 18 எம்எல்ஏ கிடைக்கிறாங்க, 9 எம்பிக்கள் கிடைக்கிறாங்க. சாலிடா வெற்றிங்கிறது இருக்கு. நீங்க விஜய் அன்ப்ரூவ்டு. விஜயோட போகணும்னு உங்கள மாரி கேடர் நினைக்கிறீங்க. எத நம்பி நீங்க அவரோட பயணம் பண்ணுவீங்க? இன்னைக்கு இருக்கிற கிரவுண்ட் சிச்சுவேஷன பார்த்து, 1. 2வது வந்து அவர்களுடைய பேச்சு. திரு விஜய் அவர்களுடைய பேச்சு எப்பவுமே வந்து, முதல்ல பேசும்போதே அவர் என்ன சொல்லிட்டாருனாக்க, ஒரு கூட்டணி அரசாங்கம் அமைக்கணும் தமிழ்நாட்டுல. அது நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கும் வந்து 67க்கு அப்புறம் நாங்க வந்து அரசாங்கத்துல இல்ல. எங்க கட்சிக்கும், எங்களுடைய தொண்டர்களுக்கும், எங்க தலைவர்கள் வந்து மந்திரியா இருக்கணும், ஆட்சியில பங்கு பெறணுன்ற இது எங்களுக்கும் இருக்கு. 2வது வந்து ஏதோ இப்ப நீங்க சொன்னீங்க, 15 சீட்டு குடுக்குறாங்க, 20 சீட்டு குடுக்குறாங்கன்றது. நாங்க வந்து தனியா நின்று ஜெயிச்சு, 1980ல வந்து திமுக கூட்டணியில வந்து 50-50. அவங்க 117, நாங்க 117 இருந்தோம். ஃபெயிலியர் ஆயிடுச்சுல அந்த மாடல்? இல்ல. நீங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாக்கா சக்சஸ்ஃபுல்லான மாடலும் இருக்குங்க. இல்ல இங்க தமிழ்நாட்டுல இல்ல. நான் என்ன சொல்றேன்னாக்க, 1980 மாடல் நீங்க ஃபெயிலியர் தானே? 1970ல ஃபெயில் ஆயிடுதுனாக்க, சாரி 80ல ஃபெயில் ஆயிடுதுனாக்க, நீங்க 2025ல ஃபெயில் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் எந்த ரிஸ்க்கும் எடுக்கலைல யாரும். நீங்க 2 பேருமே. அன்னைக்கு இருந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் வேற. அன்னைக்கு இருந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னன்னாக்க, ஒரு காரணம் இல்லாமல் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை கலைத்தது வந்து மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அன்றைக்கி எம்ஜிஆர் என்ன அன்றைக்கி கம்ப்ளீட்டாக கேம்பெயினை என்ன பண்ணார், நான் என்ன தவறு செய்தேன்னு தான் தவறு அவருடைய கேம்பெயினை. அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் அதான் சொல்ல மறுபடியும், நீங்கள் தமிழ் மக்களை தயவுசெய்து வந்து கம்மியாக இடப்படாதீங்க. 3 மாதம் முன்னால் வந்து 2 சீட்டு தவிர மற்ற எல்லா சீட்டையும் பார்லிமெண்ட்டில் ஜெயிக்க வைக்கிறாங்க. அதில் நீங்கள் ஆட்சியை கலைத்த உடனே நீங்கள் பண்ணது தப்புன்றாங்க.